ஹலோ எஃப்எம்சிஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கேசிசி கெய்ன்ஸ் கேட்டகரைசேஷன் சார்ட் அப்படிங்கிற ஒரு சார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். 80-20 பெரட்டோஸ் பிரின்சிபலில் கொஞ்சம் டீப்பர் ஸ்டடி பண்ணும்போது நான் க்ரியேட் பண்ண ஒரு சார்ட் தான் வந்து இந்த கேசிசி கெய்ன்ஸ் கேட்டகரைசேஷன் சார்ட். இந்த சார்ட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே, பிஸ்னஸ்லேயாக இருக்கட்டும், மெஷர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ரைட், ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், டு டூ லிஸ்ட்டு ஒர்க்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி உண்டான கேட்டகரைசேஷன் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி வந்து பெட்டராக இருக்கும். ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றுறதுக்கு இந்த ஒரு சார்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சார்ட்டை வந்து ஒரு குயிக்கான ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு அசைன்மெண்ட்ஸ் நான் ஒன்று தரேன். அந்த அசைன்மெண்ட் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ லெட் மீ ஷேர் த ஸ்க்ரீன். ஸோ இதில் நம்ம போகும்போது ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம பண்ணிகிட்ருக்கிற எந்த ஒர்க்ஸ் அல்லது ஹேபிட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே 80 and 20 நம்ம பிரிக்க முடியும். இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இது வந்து அதர் ஒர்க்ஸ். இந்த எல்லோ ஜோனில் இருக்கிறது வந்து தேவையில்லாத ஒர்க்குன்னு இல்லை, தேவையா இல்லையான்னு தெரியாத ஒர்க்காக இருக்கும். ஆனால் இந்த க்ரீன் ஜோன் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் ஜோனில் வந்து இதுதான் அப்படின்னு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். இதுதான் இம்பார்ட்டண்ட்டுன்னு தெரிஞ்ச விஷயம். இம்பார்ட்டண்ட்டுன்னு தெரிஞ்ச விஷயங்கள் க்ரீன்னா இது அதர் ஒர்க்ஸ் அப்படின்னா இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? 80-20 பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, இம்பார்ட்டண்ட்டான 20% முக்கியமான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் 80% ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். You will get 80% of the result when you are focusing on 20% of the important ones. அதில் இந்த ஃப்ரேஸில் முக்கியமான ஒரு கீ பாயிண்ட் என்னென்னா, இம்பார்ட்டண்ட்டுங்கிற வேர்ட் இஸ் த இம்பார்ட்டண்ட். அப்படின்னா என்ன, ஏதோ ஒரு 20% எடுத்து நம்ம பண்ணால் ரிசல்ட் வராது. இம்பார்ட்டண்ட்டான 20% எடுத்து பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த பெட்டரான ரிசல்ட் வரும். அண்ட் இதில் இன்னொரு காஷன் ஒன்று இருக்கு. என்ன சொல்கிறது, ஒரு வார்னிங் மாதிரி. 80-20 ஃபாலோ பண்ணும்போது என்ன வந்து நெகட்டிவ் திங்ஸ் வரும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இம்பார்ட்டண்ட்டான 20% ஃபோக்கஸ் பண்ணி இம்பார்ட்டண்ட்டில் மட்டுமே உட்காந்துருப்பாங்க, அதர் ஒர்க்ஸில் விட்டுருவாங்க. அண்ட் 80-20 என்ன சொல்லுதுன்னா, அதர் ஒர்க்ஸ்லையும் அட்லீஸ்ட் 20% ஃபோக்கஸ் கொடுக்கணும் தானே. முக்கியமான விஷயங்களை 80% கொடுத்தாலும் அதர் திங்ஸில் 20% கொடுக்கணும். அந்த 20% கொடுக்கலினா அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமாக வந்து ஒரு நாள் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா. ஸோ 80-20 ப்ராப்பராக நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா, அதாவது மொத்த ஒர்க்கில் இந்த 20% இம்பார்ட்டண்ட் ஒர்க்னா அந்த இம்பார்ட்டண்ட் ஒர்க்கையும் 80 and 20 பிரித்தா எப்படி இருக்கும்? அப்போ எப்படி பிரியும்னா, இது வந்து 20% அப்படின்னா இது 16%, இது 4% அப்படின்னு பிரியும். கரெக்ட்? அப்போது இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இது வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ இது 20% ஆஃப் விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல விளைவுகள் கொடுக்கும்னா, அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் 20% ஃபோக்கஸ் பண்ணோம்னா நமக்கு இன்னும் பெட்டரான ஒரு ரிசல்ட் வரும். கரெக்ட்? அப்போது இதுவே ரொம்ப முக்கியம் அப்படின்னா இதையும் 18-20 உடச்சி இன்னொரு லெவலுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும்? அது வந்து அகெயின் எசென்ஷியல் திங்ஸாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு வீட்டில் வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாராச்சும் ஒருத்தங்க வந்து பெசிமிஸ்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. பெசிமிஸ்ட்னா என்ன? அதாவது கெட்டது நடந்தாலும் அதில் இருக்கிற நல்லதை பார்க்குறவங்க ஆப்டிமிஸ்ட். நல்லதே நடந்தாலும் அதில் இருக்கிற கெட்டதை பார்க்குறவங்க பெசிமிஸ்ட். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவே பார்த்துருப்பாங்க. ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது அப்படின்னா, ஒரு டம்ளரில் பாதி தண்ணி இருக்குது அப்படின்னா ஆப்டிமிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பாதி தண்ணி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பெசிமிஸ்ட் பாதி காலியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே நெகட்டிவ் தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். அவங்க வந்து பெசிமிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் பெசிமிஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஆப்டிமிஸ்ட்டாக மாற்ற முடியும். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அதில் யாராச்சும் ஒருத்தர் வந்து பெசிமிஸ்ட்டாக இருக்குது, எப்போவுமே நெகட்டிவாகவே பேசிட்டு இருப்பாங்க. அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ், அதில் இம்பார்ட்டண்ட்டான இந்த ப்ளூ ஜோன் ஒர்க் எதுன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ப்ளூ ஜோனில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்து அந்த ஒரு ப்ராப்ளமை ரிவர்ஸ் பண்ணால் போதும், பெசிமிஸ்ட் வந்து ஆப்டிமிஸ்ட்டாக மாறிடுவோம். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இஸ் இந்த ப்ளூ ஜோன். ஓகே, இந்த ப்ளூ ஜோன். சரி, அப்போது இந்த 20%வே இந்த 3ஆக பிரிச்சிருக்கீங்களே,
அப்போ இப்படி இருக்கிற இந்த இது இருக்கு இல்லையா எல்லோ ஜோன், இதுதான் 80% ஆஃப் திங்ஸ் இருக்குது. அப்போ இது எப்படி நம்ம பிரிக்கிறது அப்படின்னு கேட்டால் இது ரெண்டாக மட்டும் நம்ம பிரித்தா போதும், விச் இஸ் 64 அண்ட் 16 பிரித்தா போதும். அப்போது இந்த 64 அப்படிங்கிறது அதர் ஒர்க்ஸாக இருக்கலாம். ஆனால் இந்த 64ல் ஒரு 16%, அதாவது 20% ஆஃப் திங்ஸ் நமக்கு தேவையில்லாத விஷயம்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதை வந்து அவாய்ட் ஜோனாக வச்சுக்கலாம். இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக தெரியாத விஷயங்களாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறது இது வந்து எதனால் அல்டிமேட் ஜோன்னு சொல்லியிருக்குன்னா, சில விஷயங்களில் இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணணும், இந்த இடத்துக்கு தான் அல்டிமேட்டாக வச்சுக்கிற மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அது வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் இந்த ஜோன் வந்து அவாய்டிங் ஜோன். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த காமிக்கிற இந்த ஒரு சார்ட்டுக்கு பேர் தான் கெயின் சார்ட், கெயின்ஸ் கேட்டகரைசேஷன் சார்ட். எந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தாலும் இந்த கெயின் சார்ட்டில் வைஸ் போடும்போது நமக்கு கிளாரிட்டி இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஸ்மார்ட்டாக நம்ம டீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போகலாம். நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற டு டூ லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். இப்போது ரீசெண்டாக நீங்கள் பண்ணீங்க இல்லையா, ஒரு வாட் ஐ வாண்ட் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணீங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு எனக்கு என்ன வேணுங்கிறத KHM, கெயின்ஸ் ஹைரார்கி மாடல் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. 21 பாயிண்ட் எழுதி அதில் டாப் 7 எழுதி அதில் டாப் 3 எடுத்து அதில் டாப் 1 நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை கெயின் சார்ட்டில் KCCயில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, கெயின்ஸ் கேட்டகரைசேஷன் சார்ட்டில் வைஸில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, இது எப்படி போடலாம்? ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ ஜோன் இருக்கியா, இது வந்து ஃபஸ்ட்டு வெரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இந்த ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணாவே பெரிய ஒரு மாற்றம் வரும். அதுக்கு அடுத்த விஷயம் இஸ் த செகண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது 21 பாயிண்டில் நீங்கள் ஹைராக்கி எடுத்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அடுத்தது 4 to 7, 4லேருந்து 7 வரைக்கும் எதெல்லாம் முக்கியமானது எடுக்கணும். செகண்ட் அண்ட் தேர்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம 4th to 7th அடுத்த ஜோனில் நம்ம ஒர்க் பண்ணணும். இதுக்கப்புறம் 8 to 18 இருக்கு இல்லையா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அண்ட் இந்த ஜோனுக்கு பேர் அவாய்டிங் ஜோன். இது இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியதில்லை, அவாய்ட் பண்ணுறதெல்லாம் மோர் தென் 18 இதுக்கெல்லாம் நம்ம பண்ண முடியும். இப்போ இந்த KCC நம்ம எடுத்துக்கலாம். இந்த KCCயில் வந்து ஒவ்வொரு ஜோனும் என்னென்ன ஜோன் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இதை பேஸ் பண்ணி தான் ஃப்யூச்சரில் நிறையா விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இதை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஓகே, இந்த ப்ளூ ஜோன் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளூ ஜோன் வந்து எசென்ஷியல் ஜோன். அப்படின்னு என்னென்னா, ஒரு மரத்தோட விதை மாதிரி. அந்த விதை ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நாளைக்கு வளரப்போகிற மரத்துக்கு அதுதான் காரணம். ஆப்பிள் சீடை போட்டோம்னா ஆரஞ்சு பழம் வரவே வராது. ரைட், எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, ஆப்பிள் சீட்லேருந்து ஆப்பிள் தான் வரும், ஆரஞ்சு வராது. அப்போனா அந்த விதை மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் இஸ் அதோட இது வந்து சின்னதாக இருந்தாலும் அதோட வீரியம் ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட், விதையோட அளவு சின்னதாக இருந்தாலும் வீரியம் பெருசுங்கிற மாதிரி. அடுத்த ஜோன் இஸ் த ஃபோக்கஸ் ஜோன். இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும்னா, ரொம்ப கம்மியான இடம் தான் இது. இந்த 3.2% ஆஃப் அந்த ஆரஞ்சு ஜோனில் ஃபோக்கஸ் பண்ணாவே நமக்கு வலிமை கிடைக்கும். என்ன வலிமை அப்படின்னு கேட்டோம்னா, இந்த க்ரீன் ஜோனுக்கு பேர் சேலஞ்சிங் ஜோன். ஏன்னா அந்த இடத்த கிராஸ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். 80-20 பிரின்சிபல் ஏன் இவ்வளோ சிம்பிளான ஒரு பிரின்சிபல், 20 முக்கியமான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாவே 80 ரிசல்ட் வரும் அப்படின்னா, ஏன் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணலை அப்படின்னா, அது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயமா இருந்துச்சு. ஆனால் இந்த சேலஞ்சிங்கான இடத்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான வலிமை எப்போ வரும் அப்படின்னா, இந்த ஃபோக்கஸ் ஜோனில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது, அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதை ஓவர் கம் பண்ணும்போது நமக்கு ஒரு வலிமை கிடைக்கும். எப்போ வந்து அந்த முட்டையிலிருந்து ஒரு சின்ன பறவை அதை உடச்சிட்டு வெளியே வரும்போது அதோட வலிமை அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அது கஷ்டப்படுதுன்னு போயிட்டு முட்டையை யாராச்சும் உடச்சி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை உடச்சிட்டு வெளியே வரும்போது வர வலிமை அதுக்கு இருக்காது. அப்போது வந்து அது சீக்கிரமாக இறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த முட்டையிலேருந்து உடச்சிட்டு வர்ற மாதிரி உண்டான அந்த 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 சேலஞ்சிங்கான விஷயத்தை, அந்த ஃபோக்கஸ் ஜோனில் இருக்கிறத நம்ம உடச்சிட்டு வெளியே வரும்போது இந்த சேலஞ்சிங் ஜோனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வலிமை கிடைக்கும். இந்த வலிமையை வச்சு இதை கிராஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு வரும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு சர்ப்ரைசிங்லி
இவ்வளவு பெரிய மேஜரான ஒரு பார்ட் ஆட்டோமேட்டிக் ஜோன். இத்தனை விஷயங்கள் நம்ம பண்ணாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பண்ணாமன்னா ரொம்ப ரொம்ப லெஸ்ஸான ஒரு எஃபோர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஏன்னா இவ்வளோ இடத்துல நம்ம கடந்து வந்திருக்கோம், சேலஞ்சிங் ஜோனை கிராஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது இதுவே முடிச்சிட்டோம், இதெல்லாம் முடியாதாங்கிற மாதிரி அசால்ட்டாக முடிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக் ஜோன். 80% எல்லாமே முடியும்னு சொல்ல முடியாது. 64% ஆன விஷயம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆனால் அதுலேயும் இந்த லாஸ்ட்டு பார்ட் இருக்கு இல்லைங்களா, விச் இஸ் தட் இந்த ரெட் ஜோன். அந்த ரெட் ஜோன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு சின்ன ட்வீக்ஸ், இதெல்லாம் ஃபண்டமெண்டல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன ட்வீக்ஸ் எல்லாம் நம்மளை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். அதனால தான் இது அல்டிமேட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இதை வந்து இந்த எக்ஸாம்பிளில் இந்த ரெட் ஜோனை வந்து நான் நெகட்டிவாக பார்க்கல. இந்த இடத்துக்கு தான் போய் சேர போகிறோம் அப்படிங்கிற ஒரு அல்டிமேட் ஜோனாக நம்ம பார்த்துருக்கோம். போன தடவை இந்த இடத்த நெகட்டிவ் ஜோனாக பார்த்துருந்தோம், இந்த தடவை இந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு ஃப்ளாகாக நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அதனால தான் இந்த ஜோனை வந்து நான் அல்டிமேட் அல்லது அவாய்டிங் ஜோன் அப்படின்னு நான் சொல்கிறேன். டிபெண்ட்ஸ் ஆன் என்ன பர்பஸ்க்காக நம்ம பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ரைட், இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லவா, 2020 கொரோனா வந்துச்சு. கொரோனா வரும்போது வேக்சினேஷன் கொடுத்தாங்க. அந்த வேக்சினேஷன் வந்து யார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, மனிதர்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாக்டரான நீங்கள் இதை போட்டுக்குவீங்களா? எங்ககிட்டலாம் சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் இதை வந்து போட்டு காமிப்பீங்களா? இதனால் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? லாஸ்ட் மினிட்ல அவசரமாக பண்ணியிருப்பீங்க, இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு மக்கள் எல்லாருமே வந்து பயப்படுவாங்க. அப்போ டாக்டர் வந்து அவங்க வந்து போட்டு காமிப்பாங்க, பாருங்கள் நான் எங்களுக்கு போட்டுக்கிட்டேன், எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ரைட், அப்போ டாக்டரே போட்டுக்கிட்டாருன்னா எசென்ஷியல். டாக்டரே போடலைன்னா மற்றவங்க யாரும் போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ டாக்டர்ஸ் நிறைய பேர் போட்டு அவங்க காமிச்சாங்க, பாருங்கள் நான் போட்டுக்கிட்டோம். அதான் எசென்ஷியல். அவங்க போட்டதுக்கப்புறம் அந்த பொலிட்டீஷியன்ஸ், இந்த மாதிரி மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய பிரதிநிதிகள், அவங்க எல்லாரும் வந்து நாங்கள் இதை வந்து போடுங்க, ஏன்னா நாங்கள் தான் மக்களோட நலனுக்கு உண்டான ஒரு பார்த்துக்கிறவங்க, ரைட், தலைவர்கள். ஸோ உங்களோட உங்களோட ஹெல்த் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க வலியுறுத்தும் போது அப்போ அவங்களும் போட்டு காமிக்கணும். ஓகே சார், அப்போ அவங்கள போட வச்சிட்டோம்னாவே நமக்கு அடுத்த லெவலுக்கு போயிட முடியும். அடுத்த லெவல் யாருன்னா, மக்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய செலிப்ரிட்டிஸ், சினிமாக்காரங்க, ஸ்போர்ட்ஸ் பீப்புள், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவங்க எல்லாரும் வந்து மக்கள்கிட்ட ரீச் பண்ண வைக்கிற பீப்புள். இவங்களை கொண்டு போய் இவங்களை போட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், வேக்சினேஷன். அப்போது இவங்க பொலிட்டீஷியன்ஸு, இந்த மாதிரி மக்கள் பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து போடும்போது, அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது இவங்களும் வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு போடுவாங்க. ஓகே, இவங்களே போட்டுட்டு எல்லாத்தையும் நாங்கள் வந்து பாருங்கள் வேக்சினேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அண்டு இந்த அல்டிமேட் ஜோனில் சில இது வந்து அவாய்ட் ஜோனாக வச்சுக்கலாம். இன்றைக்கும் வந்து வேக்சினேஷன் போட மாட்டேன்னு சொல்லி ப்ரொட்டஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிக்க முடியும். ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பிரிக்க முடியும். நான் வந்து இதை பண்ணதுன்னு வந்து எஜுகேஷன் சிஸ்டமை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இதை நான் கிரியேட்டே பண்ணது. ஓகே, ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 9th கிரேடில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப படிக்காத ஒரு ஸ்டூடெண்ட். நான் எப்போவுமே 38th ரேங்காக வாங்குவேன், பிகாஸ் அந்த கிளாஸ்லேயே 38 பேர் தான் இருந்தாங்க. பட் 10th ஸ்டாண்டர்ட் நான் போகும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு ட்வீக் நடந்தது, ஏதோ ஒரு விஷயம் நடந்தது. அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நான் வந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பார்த்தா நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. நான் 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது கிளாஸ் ஃபஸ்ட்டு. எப்படி கிளாஸ் லாஸ்ட்டாக இருந்தது கிளாஸ் ஃபஸ்ட்டாக மாறுனதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது, ரைட். அப்போது நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நான் நல்லா படிக்காமல் 9வது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு காரணம், எல்லாருமே என்னை திட்டினதுக்கு காரணம் நான் இல்லை, எஜுகேஷன் சிஸ்டம் தான் பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுது. அப்போது அதுதான் என்னோடய பர்பஸ் ஆஃப் த லைஃப்னு சொல்லிவிட்டு நான் அதில் நிறையா ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். அதுக்கு யூஸ் பண்ண டூல் தான் இந்த 80-20 பிரின்சிபல். அப்போது இந்த 5 கேட்டகரியில் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அந்த 5 கேட்டகரியில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ ஜோனில் இருக்கிறவங்க
பயங்கர கிளாரிட்டியோட எனக்கு இதுதான் இப்படி தான் ஆகணும், ரோல் மாடலாகி இப்படி தான் கலெக்டர் ஆகணும் அல்லது இந்த மாதிரி டாக்டர் ஆகணும்னு ரொம்ப அவங்களா செல்ஃப் மோட்டிவேட்டட் எடுத்து பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புளாக இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆரஞ்சு ஜோனில் இருக்கிறவங்க மோட்டிவேட் பண்ணால் பண்ணுவாங்க. யாராச்சும் ஒருத்தர் வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள கூடவே இருந்தாங்கன்னா அவங்க தே வில் டேக் ஆக்ஷன். ஆனால் இந்த க்ரீன் ஜோன் பீப்புள் எப்போவுமே பாசிட்டிவ்லியே பேசிட்டு இருப்பாங்க, ஆனால் தே வில் நாட் டேக் ஆக்ஷன். ரைட், நல்லா பண்ணணும் நல்லா படித்து முன்னேறணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க, ஆனால் படிக்க மாட்டாங்க. இந்த எல்லோ ஜோனில் இருக்கிறவங்க வந்து எதுக்காக வந்திருக்குனே தெரியாது, எல்லோரும் வராங்க நானும் வரேங்கிற மாதிரி வந்திருப்பாங்க. ரைட், இந்த ரெட் ஜோனில் இருந்தவங்க அந்த கிளாஸில் இருக்கிற மற்றவங்களையும் கெடுக்கிறவங்க. ரைட், இந்த மாதிரி எப்போவுமே எல்லா பக்கமே இந்த மாதிரி 5 ஜோனில் இருப்பாங்க. ஒவ்வொரு மனிதர்களும் வேறு இடத்துல வேறு ஜோனில் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு மேபி ஆரஞ்சு ஜோனில் இருக்கலாம், பிஸ்னஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து ப்ளூ ஜோனில் இருக்கலாம், அரசியல் அப்படிங்கும்போது எனக்கு ரெட் ஜோனில் இருக்கலாம். ரைட், எனக்கு பாலிட்டிக்ஸ் பற்றின நாலேஜ் இல்லை, கொடுத்தாலும் எனக்கு அது மைண்டு வந்து வேண்டாங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணும், பிகாஸ் அது என்னோடய கண்ட்ரோல் இல்லைங்கிற மாதிரி மேபி இருக்கலாம். ஓகே, எதெல்லாம் என்னோடய கண்ட்ரோலில் இருக்கோ அதெல்லாம் நான் பண்ணணும். கண்ட்ரோல் இல்லாத விஷயம், எனக்கு ஒரே ஒரு கண்ட்ரோல் ஓட்டு போடுறதோட சரி, அன்றைக்கி மட்டும் நான் வந்து பார்த்து போட்டால் போதும், மற்றபடிக்கு இந்த அரசியல் பற்றி எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறது காரணமாக இருக்கலாம். நான் சொல்கிறதா கரெக்டு அப்படின்னு நான் சொல்ல வரல, என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். ஓகே, என்னோட ஐடென்டிட்டியோடு வந்து நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறது, மைண்ட் செட்டை நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் நான் வந்து ஒவ்வொரு ஜோனில் இருக்கலாம். ரைட், அப்போ நம்ம எந்த இடத்துல பார்க்குறோங்கிறத பொறுத்து இருக்குது. ஒருத்தர் ரெட் ஜோனில் இருக்காருன்னா அவர் நெகட்டிவான பர்சன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து கெயின் சார்ட்டோட ஒரு கான்செப்டாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்மளோட அசைன்மெண்ட்ஸுக்குள்ளே வரலாம். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5W1H அப்படிங்கிறத நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். 5W1Hங்கிறது ஒரு டூல், ஒரு நல்ல ஒரு விஷயம். இது வந்து கிளாரிட்டி லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்பீச்சுக்கு நான் போகிறேன் அப்படின்னா அந்த ஸ்பீச் வந்து 5W1H பேசிஸில் இருக்கா அப்படின்னு நான் பார்ப்பேன். அப்படி இருந்துச்சுன்னா அது ஓகே, இது எல்லாமே கவரான மாதிரி இருக்கும்னு வச்சுக்குவேன். அந்த 5W1H அப்படின்னா என்னங்கிறத நான் சொல்கிறேன். வாட், ஒய், ஹூ, வென், வேர், இதெல்லாம் வந்து 5W. 1Hங்கிறது ஹவு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதான் 5W1H. எல்லாமே இதில் கவர் ஆகிருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப கிளியராக இருக்குதுன்னு அர்த்தம். ரைட், அப்போ இதில் போய்ட்டு எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம பிஸ்னஸ் ஓனர், நம்மளோட பிஸ்னஸ்க்கு இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம போய் பார்க்கலாம். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு நான் சொல்கிறேன். இதுதான் அசைன்மெண்ட். வென் அண்டு வேர், இதுதான் அல்டிமேட் ஜோன். நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா வென் எங்கே பண்ண போகிறீங்க, வேர் எந்த இடத்துல பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள், இந்த அசைன்மெண்ட்ஸில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரெட் ஜோன் இருக்குல்லையா, இந்த ரெட் ஜோன் வந்து நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்க, வேர் யூ வாண்ட் டு ரீச், நீங்கள் ஏன்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது என்ன, நம்ம என்னவா ஆக விரும்புகிறோமோ அதுவாக மாறுவதே சக்ஸஸ். இப்போது 10 லட்சம் பேர்த்துக்கு 10 வருஷத்தோட டைமை மிச்சப்படுத்தி தந்தால் எனக்கு வந்து அந்த 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 ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் என்னோட இதுனா, நான் என்னவாக விரும்புகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஐ வாண்ட் டு பிகம் அ வேர்ல்டு கிளாஸ் கோச். நான் வேர்ல்டு கிளாஸ் பிஸ்னஸ் கோச்சாக ஆக விரும்புகிறேன். என்ன நான் பார்க்க விரும்புகிறேன் அடுத்த 5 வருஷத்தில் வேர்ல்டு கிளாஸ் பிஸ்னஸ் கோச்சாக நான் என்ன பார்க்குறேன், அதுதான் வேர் நான் எங்கே போய் நிற்கிறேங்கிறது. எப்போ, வென், அடுத்த 5 வருஷத்தில். நான் சொல்லிட்டேன் இல்லையா, அடுத்த 5 வருஷத்தில் இதுவாக மாற விரும்புகிறேன். ஸோ நீங்களும் அடுத்த 5 வருஷத்தில் எழுதுங்க. இப்போ என்ன வருஷம்னு உங்களுக்கு தெரியும், அதுலேருந்து 5 வருஷம் தாண்டி அந்த 5வது வருஷத்தில் நீங்கள் கண்ணாடியில் எப்படி பார்க்க விரும்புகிறீங்க, மனக்கண்ணாடியில். ஓகே, மனக்கண்ணால் எப்படி பார்க்க விரும்புகிறீங்க, வென் அண்ட் வேர் யூ ஹாவ் டு ரைட் இட் டவுன். ஓகே, அது எப்படி நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க, how will you reach that. நான் ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் மாடலை, கம்யூனிட்டி மாடலை க்ரியேட் பண்ணி நான் இப்படி தான் பண்ண போகிறேங்கிற மெத்தடாலஜி, என்னெல்லாம் டாபிக்ஸ் யூஸ் பண்ணுறேன், எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ணுறேன், இதெல்லாம் வந்து ஹவு. நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் என்ன மாதிரி உண்டான மெத்தடாலஜிஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க, டாக்டிக்ஸ் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, இதெல்லாத்தையும் கொஞ்சம் எழுதணும். இந்த இடத்துல ரீச் ஆகணும்னா நான் என்னெல்லாம் பண்ணணும், என்ன வழியில் நான் போகணும்,
how will you reach there அப்படிங்கிறது இஸ் த how. அடுத்தது வந்து இஸ் த வாட். வாட் இல்லை, ஹூ அப்படின்னா ஹூ இஸ் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். இப்போ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா, 2 விதமான பிஸ்னஸ் ஓனர் இருப்பாங்க. ஒரு டைப் ஆஃப் ஓனர்ஸ் வந்து விஷஸ், ஆசை மட்டும் படுவாங்க, பெருசாக பிஸ்னஸில் ரீச் பண்ணணும் ஆசை மட்டும் படுவாங்க. இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஆசைப்படுறதை நோக்கி மூவ் பண்ணுவாங்க, ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, ரிஸ்க் எடுத்து அடுத்த லெவலுக்கு வரணும், லேர்ன் பண்ணி, ரிஸ்க்கு மட்டும் இல்லை லேர்ன் பண்ணி அடுத்த லெவலுக்கு வரணும்னு நினைப்பாங்க. நான் என்னவாக மாறணும், அதுவாக என்ன மாற்றிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், பிரபஞ்சம் நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்காது, நம்ம தகுதியாக இருக்கிறதுக்கு தான் கொடுக்கும். நம்ம தகுதியை தான் வளர்த்துக்கணும். அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க விஷனரிஸ். ஆசை மட்டும் பண்ணிட்டு உட்காண்டே இருக்கிறவங்க விஷர்ஸ். நீங்கள் விஷனரிஸா அப்படின்னு பார்க்குறதுக்கு நிறையா ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொண்டு வருவோம். யார் விஷனரிஸ் அப்படின்னு தெரியுதோ அவங்கள எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போயிட்டு அவங்களோட க்ரோத்துக்காக என்னோடய டைமை டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்னோடய ஸ்வீட் ஸ்பாட்டை நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது எனக்கு கிளியராக மைண்டில் இருக்குது, யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க முன்னேறணும்னு நினைக்கிறவங்க ஒரு சாதிக்கணும் அல்லது ஒரு ஃபார்ச்சூன் க்ரியேட் பண்ணணும், எஸ்பெஷலி பல பேர்த்துக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோட டார்கெட் ஆடியன்ஸ். சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் கிடையாது. ஏன்னா சம்பாதிக்கிறதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வருது. சம்பாதிக்கிறதுக்கு பின்னாடி போனோம்னா நம்மளோட கடமையை செய்ய முடியாது. என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணணுமோ அதை பெட்டராக சால்வ் பண்ண முடியாது. பெட்டராக சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ யார் பெட்டராக சால்வ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க என்னோட டார்கெட் ஆடியன்ஸ். அதே மாதிரி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் கிளியராக டிஃபைன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, இது வந்து வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, எவ்வளோ வெர்ஷன் வேணாலும் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு போகலாம். இந்த கம்யூனிட்டி ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியை நான் 2020 ஸ்டார்ட் பண்ணும்போது 20 தான் ஸ்டார்ட் பண்ணேன். க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். 21 தான் லான்ச் பண்ணேன். 21 லான்ச் பண்ணும்போது நான் வந்து இருந்த மைண்ட் செட்டு, நான் இப்படி தான் கொண்டு போகணும்னு நினச்சது எல்லாமே இப்போ நிறைய இம்ப்ரூவைஸ் ஆகிட்டு நிறையா வெர்ஷன்ஸ்லாம் தாண்டி வந்திருக்கு. FMC 1.0, 2.0, 3.0, 4.0, 5.0, இப்போ 6.0 வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். ஓகே, நிறையா வெர்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே பெஸ்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு பெஸ்ட்டு வெர்ஷனுக்காக நான் உட்காந்துருந்தேன்னா இன்னுமே கம்யூனிட்டியை நான் லான்ச்சே பண்ணியிருக்க மாட்டேன். லான்ச்சே ஆயிருக்காது. ஏன்னா எனக்கு இன்னுமே கம்யூனிட்டியை வந்து இன்னும் பெட்டரான ஒரு விஷயம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு இன்னும் நிறையா என்னோடய செக்லிஸ்ட்டில் நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் பண்ணாமல் நான் எப்படி கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ண முடியும் நான் யோசிச்சிருந்தேன்னா இன்னுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அப்போது வெர்ஷன் 1 இப்போ நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, அது வந்து வெர்ஷன் 1. இப்போ எழுதிக்கங்க, நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கங்க. வெர்ஷன் 1 இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் வெர்ஷன் நன். ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு வெர்ஷன் 1 இஸ் பெட்டர். ஓகே, அங்கேருந்து வெர்ஷன் 2 அடுத்தடுத்து போய்க்கலாம். அதனால் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே வெர்ஷன் 1 நீங்கள் செய்கிற காரணம். ஓகே, ஸோ ஹூ இஸ் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் கிளியராக டிஃபைன் பண்ணுங்கள். இந்த ஹூ இஸ் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் வாட் இஸ் த ப்ராப்ளம் யூ ஆர் சால்விங். இந்த சொசைட்டியில் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்குது. அது எல்லாத்தையுமே என்னால் சால்வ் பண்ண முடியாது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனையை பெட்டராக சால்வ் பண்ண முடியும். அந்த ஒரு பிரச்சனை என்ன? இப்போ நான் சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னென்னா, என்டர்பிரினர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்காங்க. இதுதான் நான் பார்க்குற பிரச்சனை. ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் எப்போ அதிகமாக இருக்குன்னா, பிஸ்னஸில் ஆப்ரேஷன், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், HR, அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் அண்ட் ரிவ்யூ, அதுக்கப்புறம் கிறிஸ்டல் கிளாரிட்டி, அதுக்கப்புறம் கோர் காம்பிடென்சி. இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக வரும். அப்போ என்னோடய வேலை என்ன, இந்த பிஸ்னஸோட 7 விஷயங்களையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறது என்னோட. அப்போ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோன்னா ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது டார்க்னஸை குறைக்க முடியாது. லைட் சோர்ஸ் அதிகம்னா டார்க்னஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைக்கும். அப்போ லைட் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனா வீல் ஆஃப் பிஸ்னஸ். அப்போ வீல் ஆஃப் பிஸ்னஸை பேலன்ஸ் பண்ணணும்னா அது வீல் ஆஃப் லைஃப்பை பேஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா பிஸ்னஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஒன். அப்போ நான் ஒர்க் பண்ண வேண்டிய இடம் இஸ் வீல் ஆஃப் லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணி வீல் ஆஃப் பிஸ்னஸை பேலன்ஸ் பண்ண வச்சோன்னா ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். ஸோ இது என்னோடய பிஸ்னஸில் எனக்கு இருக்கிற கிளாரிட்டி.
அப்போ நான் ஒர்க் பண்ண வேண்டிய இடம் எப்படி வீல் ஆஃப் பிஸ்னஸை செட் பண்ண ஃபிக்ஸ் பண்ணுறது, அது எப்படி வீல் ஆஃப் லைஃப் மூலிமா கொண்டு வரதுங்கிறதுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன். இதை எவ்ரிடே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போவேன். நான் வந்து ஒரு 7 தடவை பிறந்து வந்து இதே விஷயத்தை திரும்ப கண்டினியூ பண்ணால் கூட எனக்கு இன்னும் பண்ணுறதுக்கு இருக்கும். ரைட்? அவ்வளவு எந்த ஒரு விஷயமே அவ்வளோ டீப்பாக நம்ம போக முடியும் தானே. அப்போ டீப்பாக போகும்போது ஐ வில் பிகம் வாட் ஐ வாண்ட் டு பிகம். உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் என்ன ப்ராப்ளம் கிளியராக டிஃபைன் பண்ணி அந்த ப்ராப்ளமுக்கு எது லைட் சோர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சி அந்த லைட் சோர்ஸை எது பண்ணுனா இந்த லைட் சோர்ஸ் இது ரெடி ஆகுங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வெல் அண்ட் குட். லேக் மெஷர் லீட் மெஷர்னு எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா. லேக் மெஷர்னா என்ன ரிசல்ட் வருமோ அது லேக் மெஷர், என்ன செஞ்சால் ரிசல்ட் வருமோ அது லீட் மெஷர். ரைட்? நான் என்ன பண்ணுறேன், லேக் மெஷருக்கு போகிறேன். லேக் மெஷர்னா வீல் ஆஃப் பிஸ்னஸ் வந்து லேக் மெஷர். இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் அவுட்கம். எங்கே ஒர்க் பண்ணால் ரிசல்ட் வரும், வீல் ஆஃப் லைஃப்பில் ஃபிக்ஸ் பண்ணால் இங்கே வரும். அப்போ வீல் ஆஃப் லைஃப் இஸ் லீட் மெஷர், வீல் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் லேக் மெஷர். என்னோட பிஸ்னஸில் அதே மாதிரி உங்களோட இதில் லீட் மெஷர் லேக் மெஷர்லாம் ரொம்ப டெப்த்தாக போயிட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். இதெல்லாம் அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டிய இடம் வாட் இஸ் த ஒன் ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணணும். ஏன்னா பிஸ்னஸோட டெஃபினேஷன் என்ன ப்ராப்ளம் நான் பார்க்குறேன், அது என்னோட ப்ராடக்ட்டோ என்னோட சர்வீஸோ யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடிஞ்சால் தட் இஸ் த பிஸ்னஸ். எந்த அளவுக்கு பெட்டராக நான் சால்வ் பண்ணுறனோ அந்த அளவுக்கு எனக்கு வருமானம், காசு வரும். ரைட்? அதுக்கு உங்களோட பிஸ்னஸில் எது உங்களோட ப்ராப்ளம், நீங்கள் என்ன ப்ராப்ளமாக பார்க்குறீங்க, அது எப்படி பெட்டரான சொல்யூஷன் கொடுக்க முடியும், எய்தர் உங்கள் ப்ராடக்ட்டோ சர்வீஸோ யூஸ் பண்ணி எப்படி கொடுக்க முடியும். திஸ் இஸ் த பிஸ்னஸோட டெஃபினிஷன் இதுதான். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு சொல்லுங்கள். யுவர் how and what will be easier. எப்போ? when your why is stronger. when your why is stronger, what and how will be easier. Please note it down. when your why is stronger, what and how will be easier. நான் இது நல்லா ஸ்ட்ராங்காக புரியணுங்கிறதுக்காக நான் இங்கே திரும்பவும் இங்கே எழுதுகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை நோட்டில் எழுதி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை எழுதுகிறேன். ஓகே? when your why is stronger, what and how will be easier. When your why is stronger, how and what will be easier. So why you are doing what you are doing. என்னோட அம்மா ரொம்ப நிறையா லேர்ன் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்டான முறைகளில் வந்து சரியாக அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாதனால அவங்களுக்கு வந்து அது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி அது ஒரு டிப்ரெஷனாக மாறி அவங்க வந்து இறந்துட்டாங்க. இந்த டிப்ரெஷன்னாலேயே அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அது என்னோடய இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள பதிஞ்ச விஷயம். ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் டிப்ரெஷன்னாலையும் மக்கள் அஃபெக்ட் ஆகுறாங்க பிகாஸ் ஆஃப் அவேர்னஸ் இல்லாதனால. அந்த அவேர்னஸ் என்னால் க்ரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் 10 வருஷத்தை என்னால் மிச்சப்படுத்தி தர முடியும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். ஸோ அதுக்காக தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் 10 லட்சம் பேர்த்துக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ தட் என்னோடய அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி மற்றவங்க யாரும் கஷ்டப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறது நான் ரொம்ப உள்ள டீப்பாக நான் வந்து எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ என்னோடய ஒய் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இப்போ வாட் அண்ட் ஹவ் வந்து எனக்கு ஈஸியாக ஒவ்வொரு விஷயம் போனால் இது இன்னும் பெட்டராக பண்ண முடியும் அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியும். ஸோ இந்த 5W1H உங்களோட பிஸ்னஸுக்கு நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டி வரும். இந்த 5W1H பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா டீப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நான் கொடுத்துருந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள். யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட். இந்த எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதை எப்போ வேணுமோ அப்போ வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதனால் வெர்ஷன் 1ங்கிறதுனால இது நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டரான கிளாரிட்டி வரும்போது எல்லாமே நல்லா வரதுக்கு ஆரம்பிக்கும். ஓகே? ஸோ என்னோடய இன்டென்ஷன் உங்களோட 10 வருஷத்தை மிச்சப்படுத்தி தரேன். அது டெஃபினட்டாக நான் பண்ணுவேங்கிறதுக்கு ஐ கேன் கிவ் யூ த கேரண்டி. இந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரொம்ப சீரியஸாக பண்ணுங்கள். ஓகே? தேங்க்யூ ஸோ மச். Meet you on the next assignment.